Amen. God bless you too, Pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்தோம். நிச்சயமாக அவர் இன்றைக்கும் சொல்கிறார், என்னாமும் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாம் உணர்வில்லாம் சங்காரமாய் போய்விட அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் இவ்வளவு நேடிய பொறுமையாய் தாமதிக்கிறார் என்று சொன்னார். எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடிய வேணும் என்று அவருடைய சித்தமாய் அந்த சித்தத்துக்கு இணைவாகவே இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், நீங்க உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மன்னன் திரும்புங்க, திரும்ப உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் மனம் திரும்ப, மதம் திரும்பாதீங்க, மனம் திரும்புங்க. இன்னைக்கு மதம் திரும்புதல் என்று சொல்லி சொல்லியே கிறிஸ்தவத்தை போட்டு இன்னைக்கு துருக்கியில அங்கங்கே அப்படியே மத சட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவில கூட கடந்த காலங்கள் நடந்த காரியங்களை நீங்க அறிவீங்க. மதத்தின் பேரில பிடித்து ஜனங்களை அடைத்து சித்திரவதை பண்ணுறாங்க. மதம் திரும்பாதீங்க, மனம் திரும்ப. மதம் திரும்ப சொல்லி பைபிள் சொல்லவே இல்லை. மனம் திரும்புங்க, பரவராஜ்யம் சமீபித்திருக்கு. மனம் திரும்ப. இன்னைக்கு மதத்தை தூக்கி பார்த்து மதவெறி பிடித்தவர்கள் இன்னைக்கு அநேகரை துன்புறுத்தி கொண்டிருக்க அவ்வளவு வேதனைக்குரிய காரியம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பி உங்களோட பாவத்தை நான் மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன், ஒரு சமாதானத்தை கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன், இழந்து போன உங்கள் வாழ்க்கையில திரும்ப கட்டுவேன். இப்படிப்பட்ட சமாதானத்தை சந்தோஷத்தை யாரால கொடுக்க முடியும்? எந்த கடவுளால கொடுக்க முடியும்? சர்வ வல்லமை உள்ள தேவனால கொடுக்க. மனம் திரும்பி ஒரு சமூகத்துல கேட்டு பாருங்களேன். அருமையான வார்த்தை வெளிச்சம் ஆழமான சத்தியத்தோடு அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்த சத்தியத்தை மற்றவர்களும் கற்றுக்கொள்ளும்படியாக இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமென். சரியாற்ற ஒன்ற நேரம் 9:36 நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் நாங்கள் செபிப்போம். பிறருக்காக செபிக்க அழையுங்கள், இணையுங்கள். நாங்கள் திறப்பின் வாசலை நிற்போம். இது திறப்பின் வாசல் நிற்கிற நேரம். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக அந்த பகுதியை நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளும் கண்களை ஏறெடுப்போம். கண்களை ஏறெடுக்க எங்களோடு சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கு சௌரி அழைப்புகள் கொண்டு வருவோம். நிச்சயமாக கருத்தா ஜெபியுங்கள், சுருக்கமா ஜெபியுங்கள். 5 நிமிடத்துக்கு மிந்தி ஜெபம் எடுக்காதீர்கள் தயவு செய்து. ஏனென்று சொன்னால் அநேக ஜெபங்கள் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெபத்துக்கு குறிப்பை கொடுக்கும்போது அதுக்கு ஜெபிங்க. அது ஜெபிக்கும் பொழுது மற்ற ஜெப குறிப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கலாம். வழமையாக ஜெபிக்கிற திரும்பவும் சேர்த்து நாங்கள் ஜெபிக்கும் போது 2வது நேரங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதனால எலியா கருத்தோடு செபித்தான், வானத்துல மழையை கட்டவிழ்த்தார். கருத்தோடு செபித்தான், வானத்தை அடைத்தார் கர்த்தர். அப்ப ஒரு ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? கண்டிப்பாக அது ஜெயத்தை கொண்டு வர வேண்டும். அதை கருத்தோடு நாங்க ஜெபிக்க வேண்டும். ஆழமாக ஜெபித்து திரும்ப அதை சொல்றதுக்கு அவர் ஒன்றும் ஏசப்பா நம்மை ஜெபத்துக்கு இருக்கின்றார். அவருடைய கண்கள் இந்த இடத்துல ஸ்தலத்துல திறந்திருக்கிறார். அவருடைய செவியால் நம்ம நோக்கி பார்த்து கொண்டு திறந்திருக்கிறார். நோக்கி கொண்டிருக்கிறடைய கண்கள். அதனால நாங்கள் கருத்தா ஜெபித்து சுருக்கமா ஜெபித்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களோட இணைப்பில் சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்புக்கு சௌரி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதியில். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, sister. இன்றைக்கு நாங்கள் 2 பேர் தான் நிற்கிறோம் என்றபடியால் இன்னும் குறைய டைம் எடுத்தா தான் கூட விஷயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். ஆமென் ஆமென். ஆமென். பிரைஸ் சிஸ்டர். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதி தேசங்களுக்கு விசேஷமா ஜெபியுங்கள். அமெரிக்கா தேசத்துல எலெக்ஷன்கள் நடக்க போகிறது. இஸ்ரேல் எலெக்ஷன் நடக்க போகிறது. இந்த மாதத்துல அதிகமா நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்னுமாக இலங்கைக்காக செபியுங்கள். தேசத்தின் பாதுகாப்புக்காக தேவிய இந்த கால சூழ்நிலைகள் இன்னைக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வருது. உங்கள் கனடா தேசத்துக்கு செபியுங்கள். ஏன்னு சொன்ன இந்த தேசத்திலும் பல மாறும் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் நடந்து வந்து காலநிலை மாற்றங்களை காண்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவர். அவரிடத்துல ஒப்புக்கொள்ள செபியுங்க. ஒரு முறை Amen, amen. Yes, Lord. Thank you. சத்தத்தை கொஞ்சம் கூட்டுங்க சிஸ்டர். Okay, amen, amen. கேக்குதா? Okay, amen. Yes, Lord, Father, you have asked us, Lord, to come to you, Lord, with our requests, with praises and thanksgiving, no matter what our circumstances, Lord. Because we know that you are in ultimate authority and control. You are the Father God who created this world with your after your image, Lord, with
your very creation that lives in and breathes in this world, oh God. So we know, Lord, the final authority comes from you, no matter who the leaders are in the various countries that have been mentioned already, Lord. Father, Lord, we give them all to you, Father, even especially, Lord, with the United States having to go through the elections, Lord. We pray, Lord, you are in ultimate authority, especially in the last days, Lord. What happens, Lord, makes much of a difference, Lord, that comes to your heart and your spirit. But, Lord, it also connects with the heart of man. That's what you have, Lord Jesus, allowed so much to go on, Lord, in this part of the world, Lord, that we live in, Father, because you always said, Lord, that you would give it over to their requests, to their needs, to their wants, according to their belief system, Lord, how they would go in, Lord, with their the ways in which they have asked of God or of themselves. Therefore, Lord, let it not come from flesh, let it not come from their own heart's desires, Lord, because of there's a way that we have to divide the word, way that we have to seek a living God, according to the word that we just listened from 2 Chronicles 7:14. If my people who call by my name humble themselves, turn from their wicked ways, seek my face, then will I hear from heaven, I will forgive their sins and heal their land. That is the only course in which you are willing to, Lord, come down and, Lord Jesus, work through your kingdom powers and authority upon the places that we live and represent, oh God. Therefore, Lord, we bring, Lord Jesus, the United States with their elections, Father, that you would, Lord, come down with your grace and mercy, oh God, despite of the situation, despite of the race, religion, and people, Lord Jesus. Oh, Father, every one of the people that live there, Lord, are created by you, Lord. Therefore, we give them all to you according to your will and your purposes, not of man, not of the conceit of man, not of anything, Lord, that can rise up, Lord Jesus, against the will of God and the power of God and the presence of God and the will of God alone that reigns supreme. In the name of Jesus, I pray, Father, whatever man seeks, whatever man wants to do, according to his will, according to his fashion of thinking and mode of thinking, oh, Father, if it does not line up with God and his ways in which he said, because his ways are above our ways and thoughts above our thoughts, just as far as the heaven is above the earth, oh God, that is how you work, Lord. Therefore, we entrust it all into your hands. We also pray, Lord, for what's coming upon, Lord Jesus, Israel, the apple of God's eye, the God of Israel who controls everything that comes through Israel, oh God, is ordained by you, oh God. It's not of man. Therefore, we pray, oh God, we lay it at thy feet and at thy altar, oh God, despite, oh God, what goes on with Israel. The nations of the world may not see it, Lord. They may not understand it, God. But we know who the final authority of Israel is also, the beginning and the end, the Alpha and the Omega is the living God who chose such a nation as that, Lord. So you can come, Lord, just as you came the first time around, Lord, as the baby Jesus that was born in Bethlehem, Lord, is the same Jesus that died for us on the cross of Calvary. For that very purpose you came, oh God. And now you are going to be revealing yourself, coming back, putting your feet on the Mount of Olives. And therefore, Lord, that the very place that you chose, Lord, as the people that you chose, Lord, is according to your will and your plan and your purposes, even unto the millennial, Father. Therefore, entrust them totally with your protection, your mercy, and your guidance. And the people will be saved, Lord. They will call you as their Messiah and call out to you, Lord, in the name of Jesus, and be saved, because you have a plan and a purpose according to the God of Israel that we call out in Jesus' name. We also pray, Lord, for India and Sri Lanka, Lord, especially, Lord, in Sri Lanka and India, how things are, Lord, pertaining to, first of all, Lord, the kingdom of God, Lord, that worketh righteousness and power and justice. My God, have mercy. The idolatry has taken over. Idolatry wants to reign supreme through the governments, my God, especially, Lord, coming out of Jaffna, Lord, here, that we call Yarpanam, Father, in the name of Jesus, that they want to stop even the very preaching of the gospel, for the power of salvation has, Lord, been limited, Lord, because of the conceit of their man's thinking, that, Lord, just like it was mentioned, Lord, earlier, that they are going after the religions, not after a God who gives them a heart that could be changed only by a living God. Therefore, we pray, Lord, open the eyes
of understanding, oh God, even from the Indian government, Lord, that they give so much ado for the change of religion, Lord, rather than a God who can change their hearts and lives. Therefore, only you can bring down idolatry, bring down everything that stands against it, and show forth yourself, Lord. You are showing yourself, Lord, into the Middle Eastern countries and revealing yourself, Lord. You are the same God of glory and power and praise who can come, Lord, and reveal yourself, Lord, in the hearts of men with, Lord, the transformation taking place, Lord, with visions and dreams, and Lord, manifesting your glory in their hearts and lives, despite of who they are and what they are, despite of their idolatry, Lord. You can break through those situations. We are a God. You are a mighty God, Prince of Peace, everlasting Father, who can come and reveal yourself, Lord, in those countries, I pray. In Jesus' name, amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. God bless you, you and your family, your ministry. Amen. Amen. Bless you too. ஆமென். கண்களை Praise ஏறெடுப்போம். the ஒத்தாசை கர்த்தருக்கு நேரா என்ற பகுதியில சிஸ்டர் டாலியை வரவேற்கின்றேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. எனக்கு ஒரு இன்டர்வல் பிடிச்சி திருப்பி வந்துட்டேன். ஆமென் சிஸ்டர். ஆமென். நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்கள்ல நீங்க கேள்விப்பட்டதுதான். இந்த நாட்கள்ல அடிமைத்தன பழக்கத்துக்குள்ள போய் கொண்டிருக்குது இந்த உலகம். ஒரு என்னது sister? கஞ்சாக்கு டேம்பரினுக்கு அடிமைத்தன பழக்கம், அடிஷன். அடிமைத்தனாமா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளை பார்த்தா யூடியூப், கேம், டிக்டாக்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். டிக்டாக்ல கூட என்னென்ன காரியங்கள் எல்லாம் போடுறாங்க, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. இப்படி எல்லாமா வழிபடுறாங்க. இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ள போய் தங்களை வெளிப்படுத்துற காரியங்களை கர்த்தர் விடுதலையாக்கி இவர்களுக்குள்ள இருக்கிற பாவ சிந்தைகளை மாற்றி அவளை மீட்டு ரட்சிப்புகளாக்கி நடத்த வேண்டும். இச்சவீங்க நம்மளோட விருப்பம். ஆமென், ஆமென். ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த அடிமத்த எண்ணத்துல இருக்கிற பிசாசின் ஆவிய இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் ஐயா. அப்பா, உங்களால மட்டும்தான் இதெல்லாம் அதட்ட முடியும். உங்களால மட்டும்தான் இவைகளில் இருந்த விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே. உங்களோட வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லைப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. பிசாசின் சோதனைகள் பெருகிட்டாலும் ஆண்டவரே, மனுஷர் அங்க உள்ள சோர்ந்து போகாமல் அங்க உள்ள எல்லா விதமான பிசாசுகளையும் அதட்டி ஆண்டவரே, அவர்கள் ஒரு புதிதான அன்பை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயாப்பா. அந்த பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று பார்த்தாலும் நீங்கள் அப்பா, நீங்க அவங்களுக்கு அருகிலே நின்று உங்களோட சித்தத்தின்படி நடத்தி கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி. 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகாது என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அந்த மக்களுக்கு ஒரு தீமை வராமைக்கு யாவற்றையும் அணுகாமல் பாதுகாக்கிற தகப்பன் நீங்கப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேனப்பா. இந்த கடைசி காலத்துல எத்தனை விதமான அசுத்தமான கிரிகைகள் நடந்தாலும் ஐயா, நீங்க எல்லாற்றிலும் மேலானவராக இருந்து யாவற்றை சகலத்தை நன்மையாக்க முடிக்க வல்லவராக இருக்கீங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிதான பாதுகாப்பை கொடுத்தாண்டவரே, ஒரு 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 அவர்களுக்கு ஒரு வேலை அடைச்சி அவர்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களால மட்டுமே இது செய்ய முடியுமாண்டவரே. அப்பா, நாங்க இத்தனை பேராண்டவரே உங்கள் பக்கம் விழுந்தாலும் ஆண்டவரே, அது உங்களை அவைகளை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே, உங்களோட சித்தத்தின்படி இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு வேறு பிடித்த ஜீவிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான அன்பை கொடுத்து ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மட்டுமில்லை ஐயா, அதுல அங்க ஒரு பெரிதான பாதுகாப்பை கொடுத்த ஆண்டவரே. அப்பா, அவங்களோட சிறகின் கீழே அவர்களை அணைத்து வையுங்க. ஒரு தீமையும் அவங்களை தொடாத வண்ணமாக ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்தவரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி செய்கிறவரே, உங்களால முடியாத காரியங்களும் ஒன்றும் இல்லை. இப்பொழுதும் அவர்கள் அந்த அமர்ந்த தண்ணீர்ல நீங்க நடத்தி செய்ய வல்லவராக இருக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே அப்பா, மனிதரை பார்க்கலும் கர்த்தர் மேல் பெற்றதாய் இருப்பது நலம் என்று
கூறியபடி அவர்கள் அப்பா என்ன விதமான தீமை இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிதான அபிஷேகத்தை உங்களுடைய அன்பையும் அனுப்பி அவங்க உங்க மேல பெற்றுதலா இருப்பதற்கு அவர்களுக்கு ஆண்டவரே பெரிதான தயவை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களை மட்டும் தான் செய்ய முடியுது, அதுக்காக ஜெபிக்கிறேன். நின்று மட்டும் காத்தவரை இனிமேலும் காக்கப்படும்படியா நன்றி. அந்த இலங்கை தேசத்திலே இந்தியா தேச எல்லா நாடுகளும் ஆண்டவரே அப்பா நீங்க உங்களோட வார்த்தை மட்டுமே உங்களோட சத்தியத்தை அவங்க அறிந்து கொள்வதாக அந்த மக்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஐயா. எல்லா பெற்றோர்களையும் அங்குள்ள அந்த வாலிபர்களுக்குள்ள இருக்கிற இந்த அநியாயமான அப்பா இந்த இந்த இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளை அப்பா உங்களால மட்டுமே அதிர்க்க முடியுமா இருக்கிறது. அதுக்காக நன்றி அப்பா. நீதிமான்களை தள்ளாட விட்ட மாட்டீர் ஐயா. நீதிமான்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்க அதுக்கு பதில் கொடுத்து அவர்களை அன்பாக அணைக்க வல்லவரா இருக்கிறீங்க. நாங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் வீண் போகாத வண்ணமாக அந்த வாலிபர்களும் அங்க நடக்க போற எல்லா விதமான தீமையான கிரியைகளையும் ஆண்டவரே விலக்கி காப்பதற்கு நீங்க நீங்க பெரிதான அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி 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 சாமி. உங்களால மட்டுமே இது செய்ய முடியும் இயேசுவே. அதுக்காக நன்றி தருகிறேன். நேற்றும் இன்று மாறாதே இன்றும் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு நீங்க அவர்கள் நீதியின் பாதையில் நடப்பதற்கு அற்புதம் செய்கிறவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் அப்பா. உங்களால் மட்டுமே அவர்களை மீட்க முடியும். அதுக்காக நன்றி செலுத்துறேன். நம்பிக்கை அப்பா நாங்கள் உங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நீங்க ஒரு பொழுதும் எங்களை வெட்கத்துக்குள் போட விட மாட்டீர்கள். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றுமே வைடாக வராது ஆண்டவரே, வெறுமையாக வராது. அப்படியா நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு அதிகமாக பதில் கொடுக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவற்றையும் ஆண்டவரே நீங்க பொருட்படுத்தி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட சமாதானத்தை இந்த மக்களுக்குள்ள கட்டளையிடுங்க. சமாதானத்தின் தேவனே உங்களால மட்டுமே இந்த சமாதானத்தை கொடுத்து இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய கிருபைக்கான நன்றி செலுத்துறேன். எங்களோட ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற கிருபைகளுக்கான நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியபடி ஆண்டவரே அந்த மக்களை அனைத்து தேசமே மகிழ்ந்து களி கூறன்று அவர்களும் அந்த தேசத்திலிருந்து உங்களுக்கெல்லாம் மகிழ்ந்து களி கூறுவதற்கு இந்த உங்களுடைய அன்பை அனுப்பி அவங்களை வழி நடத்தி உங்கள் சித்தத்தின்படி நடத்த போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து அவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி சாமி. மறுபடியாக பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரிட்டா கூட ஜெபிக்கிறேன். அவங்களோட போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க அப்பா. அவர்கள் இல்லாம இருந்தாலும் உங்களோட சமூகம் ஆண்டவரே அவர்களோட வீட்டிலையும் அவங்களோட ஊழியத்திலையும் நீங்க எல்லாத்திலையும் கூட இருந்து வழிநடத்த போற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. லெட் யுவர் பிரசன்ஸ் கோ பிஃபோர் தெம். அவங்களுக்கு முன்பாக உங்களோட சமூகம் போய் அவரோட தேவைகளை சந்தித்து போக்கிலையும் வரத்திலையும் கவனமாக மறுபடி வரும்படி உங்களோட இரத்தத்தின் கூட மூடி வைத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் 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 ஆமீன் ஆமீன். நன்றி சிஸ்டர், நன்றி. தாமே உங்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் ஊழியங்களை கத்த நிறைவாசிர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமீன். நாங்கள் ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலும் நான் கண்களை ஏறெடுக்க என்னோடு ஒருமனப்படுங்க. இதனாலே நாங்கள் வன்முறைகளுக்காக, தற்கொலை நாவிகளுக்காக, பிரிவினைகளுக்காக நாங்கள் செபிப்போம். ஒருமனப்பட்டவர்களால் அநேகம் பார்த்தீங்கன்னா வன்முறைகளோடு ஈடுபடுகிறார்கள். அப்படியாக தற்கொலையில் ஈடுபடுகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள். தவறான ஆலோசனையை கேட்டு வழிதவறி கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சோஸ்திரம் ஆண்டவரே, என் தகப்பனே, இந்த வேளையில் இந்த ஜெப குறிப்பை உடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். அப்பா, எனக்கு ஒத்தாசையும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு இந்த வன்முறை ஆவியலை கண்டிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். அப்பா தகப்பனே, எங்கு பார்த்தால் எல்லா தேசங்களும் கத்தாவே அப்பா இந்த வன்முறை ஈடுபடுற ஒவ்வொருத்தரையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிற அந்த கசப்புகள், வெறுப்புகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், பகை, விரோதங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் விடுத்து போட்டுங்க ஆண்டவர். பெலிஸ்தீனா கிட்ட ஆவியல், பார்வோனா கிட்ட ஆவியல் இயேசுவின் நாமத்துல முறியடிக்கிற ஆண்டவர். இதனாலோட
சந்தையை கட்டுகிற அசுத்தாவின் கிரிகள் எல்லாம் சத்துடைய கண்ணிகள் நிறைப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால விடுதலையை பேசுறோம் ஆண்டவரே. அப்பா, துப்பாக்கி ஏந்திர கைகள் உண்மையிடம் ஏந்தட்டுமே, பெருமாள் எடுக்கிற கைகள் வசனம் எடுத்து சொல்லட்டுமே கத்தாவே. வாழ்வெட்டுக்கரா தெரியும் கத்தாவே. இப்படிப்பட்ட உணர்வுகளை மாற்றுவீராக, விடுதலையாக்குவீரா, வெளிச்சத்துக்களை கொண்டு வாங்க. அதே போல கத்தாவே அப்பா, அந்த பிரிவினை ஆவிகளை கடிந்து கொள்றேன் ஏசப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்கள் எல்லாம் சின்ன பின்னமாய் கொண்டு போதையா திருவானவன் நுழைந்து கத்தாவே அப்பா, வேசித்தனது உபச்சாரத்துக்கும் குடிவரைக்கும் கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாக்கி அப்பா தகப்பனை வீட்டை மறந்து மனைவியை மறந்து பிள்ளைகளை மறந்து வேதனையில வேண்டாத புழக்கத்துல போய் அப்பா குடும்பங்கள் இன்னைக்கு சின்னாபின்னமாய் கொண்டிருக்கையா. கத்தர் வீட்டை கட்டாரால் கற்றோளின் பிரயாசம் விருதாண்டு சொன்னீர். வீட்டை கட்டுவீராக, வேலி போடுவீராக. ஜோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தத வேலி அடைப்பீராக. அப்பா, வேதனை உண்டாக்குற வழியெல்லாம் மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். தற்கொலை நாவிகளுக்காய் ஜெபிக்கிறேன். அப்ப இந்த தவறான ஆலோசனை தவறான முடிவுகளை எடுத்து தங்களை தாங்களை மாய்த்துக் கொண்ட எண்ணங்கள் மாறுவதாக எசப்பா இவர்களை சந்திப்பீராக. நீர் ஆலோசனை ஆச்சரியமான ஆலோசனை கத்த நீங்க இவர்களை சந்தேங்க ஆண்டவர். எல்லா தேசங்களும் இப்படிப்பட்ட அசுத்தாவின் கிரிகள் உள்ளாத மெனிசியாவின் திட்டங்கள் சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலாய் போவதாக. ரத்தத்துக்குள்ள தருகிற ஆண்டவர் விடுதலையாக்கும் வெளிச்சமாக்கும் பாதுகாத்தரும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. அடுத்ததாக நாங்க கண்களை ஏறெடுப்போம். பருவத்துக்கு நேரான பகுதியில் அஞ்சலி சிஸ்டரை அழைப்போம். சிஸ்டர். Praise the Lord, sister. சிஸ்டர், நீங்க அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் விபத்துகள், அவசரமான அதிவேக ஓட்டங்கள். இவர்களுக்குள்ள இந்த வெளியில செய்யற பிள்ளைகளுக்கு ஒரு நிதானத்தை, அவதானத்தை, அந்த கீழ்ப்படி, அந்த பொறுமையை, விட்டு கொடுக்கிற தன்மையை கத்தர் கொடுக்கும்படியா விட்டு வெளியில போற பிள்ளைகள் பாதுகாப்பை விடுவன் செய்யற கத்தர் பாதுகாக்கும்படியா, போக்குவரத்தை பாதுகாக்கும்படியா விசேஷமா செவிங்களோட ஒரு மேலப்படுது. ஆமென். நான் முதற்தரம் ஜெபிக்கும் பொழுது கன்னடாவுக்கு ஜெபிக்க கிடைக்கவில்லை என்றபடியா அதுக்காக நான் ஜெபித்து போட்டு நான் முடித்திடுவேன். ஆமென், ஆமென். Thank you, Lord. Father, Lord, even as you have, Lord, burdened our hearts, Lord, for the very nation, Lord, that we represent, Lord, that we live in. Lord Jesus, you said, Lord, when we tread, Lord, that you would give it to us, Lord, the very paths that we tread on. Lord, this is where we live, Lord. This is where we tread upon, Lord. Therefore, we decree and declare, Lord, in the name of Jesus, one puts 1,000 and 10,000 to flight in Jesus' name upon this very land that we represent, Lord, in the name of Jesus. So we pray, Lord Jesus, even as we, Lord, gather together, Lord, in the name of Jesus alone, that you can give us such favor, Lord, upon this land. I pray, oh God, that whatever the enemy has fashioned, Lord, you said, Lord, that you will turn it for our good, Lord. Whatever that evil might be, Lord, Lord, that might be, Lord, coming onto this land, oh God. We do not know what it, Lord, curtails or entails, but Lord, we give it all to you, Lord, for the best of how you can turn it around, Lord, for your honor and for your glory's sake, Lord. I know the times are such, Lord, that we are living in, oh God, that according to your word, Lord, certain things will have to come to pass according to the very word of God. And Lord, we are the generation, Lord, that we have probably have to face it and go through it. But the church that we have put in, Lord Jesus, is the church that you said, Lord, I will build my church and the gates of hell shall not prevail against it. There is power in it. There is victory in it. There is the keys of the very victory that you have given into our hands, Lord. We decree and proclaim over it, Lord Jesus, with that until you are here through the power of your Holy Spirit, Lord. You will, Lord, restrain certain things because of that, Lord. Therefore, Lord, we use the very power of the living God coming through the very body of Christ, through the church of the living God. I pray that you would restrain such things that will not pertain, that will not, Lord Jesus, be allowed until your church is here, Lord. So we thank you for that, oh God. And Lord, whatever, Lord, we give the leadership to you, we give the government to you, we give the two parties to you, we give, Lord, everything that comes out of man. But we know who the final authority, we know who, where the very presence of the
the living God that comes and reigns supreme. But you depend on your church. We depend on your people, according to Lord that He has been already decreed and declared from 2 Chronicles 7:14, that you have already mentioned, oh God, that we obey ourselves, we turn from our wicked ways and sin, Lord, and seek your face. You will forgive us and heal our land, Lord. So we thank you for that, Jesus. Now we also pray, Lord, for according to the request, Lord, that our young people that are raised, Lord, in the various countries that we represent, Lord Jesus, Father, all the 5 continents, Lord, including, Lord, Canada, Father, and the United States, the European countries, Lord, and the African continent and the Australia and Asian continent, Lord. Father, we give them all to you, Father. You are the God of the creation. No matter, Lord Jesus, the race, religion, background, Father, you, Lord, have a plan and a purpose for those lands, Lord, and their families and their children, Lord, in these times of evil and darkness, Lord, looming around the world, oh God. Let those people, oh God, who are struck by this affairs of what's going on, Lord, let them look up and see, Lord, Father, there is a purpose and a plan that only God can prevail. God can bring it to pass. God can turn things around, and let them get that attention from a living God who can come and give them that hope and life upon their lives through the Lordship of Jesus Christ alone. Touch those families, Lord, even as they carry their burden for their children, oh God, no matter what age group they are, Lord, elementary to the mid schools, to the high school, to the university level, Lord, all of those children and adulthood, Lord, going into, Lord, adolescent, Lord, to the younger and older children, Lord. We give them all to you, carrying, Lord Jesus, the burden, Lord, that the parents carry, Lord. We bring, Lord, much protection over their hearts and lives because there are influences from outside, Lord. No matter how much, Lord Jesus, they have it from their parents, Lord. There is a place where they get out of their homes, the influence, Lord Jesus, that would come negatively upon them, Lord, and Lord, looming around them, Father. Therefore, Lord, we put a hedge of protection, the blood of Jesus Christ, the same blood that was applied on the doorpost when the death angel passed by, could not enter, because the same blood is the same yesterday, today, and forever. And we plead the blood of the living Jesus Christ, the Lamb of Calvary that shed the blood, and we, Lord Jesus, decree and declare, and Lord, bring forth that mighty protection upon the children, to the adults and the teenagers, Lord Jesus, that go out of these homes, Lord, in Jesus' name. Thank you for that protection. Thank you for enabling them, Lord, to Lord, know and divide the truth, which means to know how to tread, Lord, and see which is evil and which is good, Lord, and also make that decision upon their own choices, Lord Jesus, when they go out, Lord, and believe, Lord Jesus, in a faith that would only lure them, Lord, into good things that comes out of the living Word of God. And the children, Lord, be influenced by Christian parents and Christian faith that would, Lord, only come into their homes even if they make that choice, Lord. So I pray for the parents, Lord, to come in also, Lord Jesus. You said when they, Lord Jesus, be raised up in the admonition of the Lord, they will, Lord, follow thereon. Therefore, I thank you for that protection that you would give them. In Jesus' name I pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you. Praying. God bless you. Amen. Amen. Thank you, sister. God bless you. ஆமீன் ஆமீன் தங்களை ஏறெடுப்போம் முத்தாசுவரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்கள் முடிவாக ஜெபிப்போம். ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். நான் ஜெபிக்கிறேன். என்னோட ஒரு மனப்படுங்க. சோஸ்திரம் ஆண்டவரை தகப்பனே, இந்த நாளிலும் இந்த ஜெப குறிப்பு திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். கத்தாவே, ரட்சிப்புக்காக கத்தாவே, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவனும் ஒரு சித்தமா இருக்குது. அந்த சித்தம் நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம். அந்த சித்தத்துக்கு மாறா இருக்கிற காரியங்களை நீங்க அறிவீங்க ஆண்டவரே. தகப்பனே, விசேஷமா அந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவர் இந்த முஸ்லீம்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ரட்சிக்க கூடாது உடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. கேட்க கூடாது செவிகள் மந்தமாகவில்லை ஆண்டவரே. ஒரு விசை எங்கள் தேசத்துக்கு அப்ப எங்கள் ஜனங்களுக்காக அப்பா நீங்க பரிதபிக்கிற தகப்பன் ஆண்டவரே. இதனாலும் மன்னித்து ஆண்டவரே, ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரம்பரிய கட்டுகள்ல விக்கிற கட்டுகள் அடிமைத்தனங்கள்ல கத்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலையாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கி நான் மெய்யாகவே
விடுதலை ஆகுங்க என்று சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தை எழுதி இருக்குது அப்பா. இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுவீரா கர்த்தா. ஒரு மனம் திரும்ப நாட்டும் ஆண்டு ஒரு வருகை சீக்கிரமா இருக்கேப்பா. யாரும் கைவிடப்பட்டு யாரும் நரகத்துக்குள்ள விழுந்து விட அக்கினிக்குள்ள தள்ளப்பட்டு போதும் அப்பா. இந்த நாட்கள் ஒரு மனம் திரும்ப உண்டாகி ஒரு உண்மை அறியட்டும் அவருடைய மனக்கங்களை கூட்டம் பண்ணுகிற சத்துருவின் திட்டங்களை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். கடின இருத சிந்தைகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். என் தேவனை இதனாலும் இரக்கம் சேவனமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அன்று இஸ்ரவேலர்களுடைய கூக்களை கட்டி அந்த அடிமைத்தனது மீட்டவர் நீர் அல்லவா. இந்த நாளில மோசே ரட்சகனை அனுப்பினீரப்பா. இந்த நாளும் நீரே ஒரே பலியா எங்களுக்கு ஒப்பு கொடுத்திர. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவரே ஆட்டுக்குட்டியே விரதத்தை தெளிக்கிறோம். விடுதலை உண்டாட்டும் ஐயா. வெளிச்சத்தை காண கண்கள் திறக்கட்டும். அன்று சவுளை சந்தித்த வல்லமை சந்திக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சம் உண்டா. உமக்குள்ள விடுதலை அடைந்து உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகள் உம்முடைய நாமத்தரிக்கப்பட்ட ஜனங்களாய் அப்பா. சேனையின் கத்தர சேனை எழும்பி சொல்ற ஜனங்களா ஆச்சு விடுதலையாக்கிறோம். வெளிச்சத்துக்களை கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறோம். ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி. ஆமேன். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே. இதுவரை நேரம் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுவரம் பருவத்துக்கு நேரம் என்ற பகுதியில கத்தாவே நீங்க அந்த திறப்பின் வாச நேரத்துங்களை தந்தீங்களே அப்பா. அவ்வளவு பெரிய பாக்கியம் அதிகம். நாங்க அதற்காக உண்மை நன்றியோடு உச்சரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த நாளும் இந்த வேளையிலும் செபித்த ஜெபங்களுக்கு நாமன்றும் ஆமேன் என்றும் பரிதலப்புற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே நோடு இணைந்து செபித்த ஒவ்வொருவரையும் கருத்தை தருகிறேன். டோலிக்காய் செபிக்கிறேன் அப்பா. அவருடைய எல்லாம் பலவீன கட்டில் உடைத்து பலப்படுத்தி அப்பா அவருடைய குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க வழி நடத்து இயேசுவின் நாமத்துல நன்றி செலுத்தி கூட செபிக்கிறேன். அஞ்சலி சிஸ்டருக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அவர் இணைந்து பிறருக்காக செபித்தார். இந்த ஜெபத்தை நீர் கேட்டீரே. பதில் கொடுக்கப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். சகோதரியின் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. பிறருக்கா பாரப்பட்ட செபித்த செபத்துக்கு நாமன்றும் ஆமென்று பல்தரப்பிறக்க நன்றி செலுத்துறோம். ஆசீர்வதிங்க. அதே போல அடிமைக்கும் இந்த நேரத்தை கொடுத்திட செபிக்க நன்றி ஆண்டவர். குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. இந்த கண்களை ஏறெடுத்தோம். ஒத்தாசரும் பருவத்துக்கு நேராக அப்பா ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு செபித்தோம். அப்படியாக நீர் தந்து எங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிங்களை மகளை பண்ற கிருபைக்கா நன்றி அப்பா. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி சிஸ்டர். நன்றி அஞ்சலி சிஸ்டர். நன்றி டோலி சிஸ்டர். ஆமீன் ஆமீன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையுடன் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருந்தோம். சரியா டொரண்டோ